இன்னைக்கு நம்ம உயிரெழுத்துக்கள் எப்படி எழுதணும் படிக்கணும்ன்றத கற்று தர போகிறேன். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 இருக்கு. அந்த 12 உயிரெழுத்துக்கள் என்னென்னன்றது ஒன்னொன்னா எழுதலாம். முதல்ல ஆ. ஆ எப்படி எழுதணும்? சின்னதா ஒரு முட்டை போட்டு இப்படி போட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டுடணும். என்னது? ஆ. மறுபடியும் மேலே எழுதலாமா? முட்டை போட்டு இப்படி போட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு கோடு போட்டு நேராக ஒரு கோடு போட்டுடணும். என்னது? ஆ. அடுத்தது என்னது? அடுத்தது ஆ ஃபஸ்ட்டு எழுதிடணும். முட்டை போட்டு இப்படி வளைச்சி இப்படி போட்டு நேராக ஒரு கோடு போட்டுடணும். இதென்ன? ஆ. அடுத்தது ஆ. ஆ அதே மாதிரி ஆ போட்டுட்டு இங்கே சுழிச்சிடணும். ஆ. மேலே எழுதலாமா? முட்டை போட்டு இப்படி வளைச்சி நேராக ஒரு கோடு போட்டு இப்படி போட்டு இங்கே சுழிக்கணும். இது ஆ. அடுத்தது இ எழுத போகிறோம். சின்னதாக ஒரு முட்டை போட்டு இப்படி ஆ மாதிரியே போட்டு இப்படி நேராக வந்து இப்படி போய் இப்படி போட போகிறோம். இது என்னது? இ. மறுபடியும் போடலாமா? சின்னதாக ஒரு முட்டை போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடும். இது என்னது? இ. மேலே போடலாமா? முட்டை போட்டு இப்படி போட்டு போட்டு என்னது? இ. அடுத்தது ஈ. நேராக ஒரு கோடு போட்டு இந்த சைடு ஒரு கோடு போட்டு இந்த ரெண்டு கீழுக்கா ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி. இது ஈ. மறுபடியும் போடலாமா? இங்கே ஒரு கோடு இந்த சைடு ஒரு கோடு அப்புறம் கீழுக்கா ஒரு கோடு ரெண்டு புள்ளி. இது ஈ. அடுத்தது உ. உ ஈஸி. ஒரு முட்டை போட்டு டூ போடுற மாதிரி இப்படி வளைச்சி இங்கே நேட்டாக ஒரு கோடு போட்டுடணும். இது என்னது? உ. மேலே எழுதலாமா? ஒரு முட்டை போட்டு இப்படி வளைச்சி நேராக ஒரு கோடு போடணும். இது என்னது? உ. அடுத்தது ஊ. ஊ எப்படின்னா ஊ ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஊ எப்படி போட்டோம்? ஒரு முட்டை போட்டு இப்படி டூ மாதிரி வளைச்சி இப்படி போட்டோம். இது ஊ. இப்போ ஊ வந்து இதே மாதிரி போட்டுட்டு இங்கே முட்டை போட்டு இப்படி கோடு போட்டு கீழே ஒன்று போட்டு போட்டு இப்படி போடணும். அவ்வளோதான். இது என்னது? ஊ. மறுபடியும் போடலாமா? முட்டை போட்டு போட்டு இப்படி போட்டு முட்டை போட்டு இப்படி போடணும். அடுத்தது ஊ. அடுத்தது ஏ. ஏ வந்து ஒரு முட்டை போட்டு இந்த சைடு ஒரு கோடு போட்டுக்கணும். அப்புறம்
கீழே ஒரு கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஏ இது என்னது? ஏ. மேலே எழுதலாமா? ஒரு முட்டை போட்டு ஆப்போசிட்டில் ஒரு கோடு போட்டு அப்புறம் கீழே ஒரு கோடு போட்டுடணும். இது பாதியிலேருந்து. இது என்னது? ஏ. அடுத்தது ஏ. ஏவோ ஏஓ ஒரே மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி ஏ போட்டுக்கலாம். முட்டை போட்டு கோடு போட்டு இப்படி போட்டோமா ஏ. ஏ வந்து இதே மாதிரி போட்டு சைடாக ஒரு லைன் போட்டுடணும். இது என்னது? ஏ. என்னது இது? ஏ. என்னது இது? இது போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுடணும். என்னது இது? ஏ. இது ஏ. இது ஏ. ஒரே மாதிரி இருக்கா? இங்கே சைடில் மட்டும் லைன் போட்டுருணும். அடுத்தது ஐ. ஐ வந்து ஃபஸ்ட்டு முட்டை போட்டுருணும். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு முட்டை போட்டுட்டு இப்படி வளைச்சி மறுபடியும் இப்படி வளைச்சிடணும். இப்போ இப்படி கீழே வந்து மேலே வளைச்ச மாதிரியே 2 தடவை வளைச்சிடணும். அவ்வளோதான். என்னது? ஐ. மேலே எழுதலாமா? ஒரு முட்டை போட்டு 2 தடவை வளைச்சிட்டு இப்படி கீழே இப்படி வந்து கீழே அதே மாதிரி 2 தடவை வளைச்சி விட்டுறணும். இது ஐ. மறுபடியும் எழுதலாமா? ஒரு முட்டை போட்டு இப்படி வளைச்சி இப்படி வளைச்சி இப்படி வந்து இப்படி வளைச்சி இது ஐ. அடுத்தது ஓ. ஓ வந்து இப்படி முட்டை போட்டுக்கணும். முட்டை போட்டு இப்படி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வளைச்சிக்கிட்டு இப்படி உள்ளே அப்படி வந்து இப்படி வெளியில் வந்துட்டு இப்படி வந்து இப்படி போட்டு அவ்வளோதான். ஓ. அப்படி எழுதலாமா? இப்படி முட்டை போட்டு இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து என்னது? ஓ. ஓ. அடுத்தது ஓவும் அதே மாதிரி தான். ஓ போட்டோம்ல, ஓ எப்படி போட்டோம்? இப்படி முட்டை போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டோமா? இது ஓ. ஓ வந்து இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டு முட்டை போட்டு இப்படி போட்டு உள்ளே போய் வெளில வந்து இப்படி போட்டு இங்கே சுழிக்கணும். இந்த சின்னதாக இப்படி சுழிச்சு விட்டால் ஓ. அப்படி எழுதலாமா? ஓ. ஓ மாதிரியே எழுதிடணும். ஓ போட்டு இப்படி வெளில வந்து இப்படி சுழிச்சிட்டா ஓ. அடுத்தது அவு. அவ்வும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு அவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓ போட்டுடணும். ஓ எப்படி போட்டோம்? இப்படி போட்டோமா? இது ஓ. இப்போ அவு நம்ம எழுத போகிறோம். அவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓ போட்டுட்டு பக்கத்தில் ஊக்கு போட்டோம்ல அதே மாதிரி இது அவு. சரியா? இதுதான் லாஸ்ட்டு. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 12.